எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க வேதகால முறையில் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை பூராடம் நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சாரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. 2025 வருடமே பிறக்கப்படுது. 2025 வருடத்துடைய முதல் மாதம் தானுங்க ஜனவரி மாதம். அப்போது வருடம் பிறக்கப்படக்கூடியது, மாதம் பிறக்கப்படக்கூடியது, ஜனவரி மாதம் பிறக்கப்படக்கூடியதும் பூராடம் நட்சத்திரத்தில் தான். சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதும் பூராடம் நட்சத்திரத்தில் தான். அற்புதமான நேரம். இந்த மாதம் பிறப்பன்னைக்கு சுக்கிர பகவான் சிம்ம ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கும் சாரம் கொடுத்துட்டு சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்தில் சனி பகவானோடு இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம். சிம்ம ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளெல்லாம் நீங்க போகுது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார நிறைய நண்பர்களுக்கு மாற்றம் வரப்போகுது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குதுங்க, செய்ய முடியலையன்ற ஆதங்கம் இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி. சிம்ம ராசிக்கு 10க்குடைய ஸ்தானம் தானுங்க தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதினு ஒருத்தர் வருவார் இல்லையா, அவர் தான் சுக்கிரன். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து 7வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது சிறப்பு. உங்கள் ராசிநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறதும் சிறப்பு. இந்த வகையில் சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நண்பர்களுக்கு ஏற்படும். சார் 10ல் குரு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, நமக்கு சுய தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 10ல் இருக்கக்கூடிய குரு சந்திர பகவானுடைய சாரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் தானுங்க இருக்கார். அப்போது ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன் இருக்கார் இல்லைங்களா, அந்த சந்திரன் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். எப்பேற்பட்ட பரிவர்த்தனை பார்த்துக்கோங்க. தனகாரகன் சொல்லக்கூடிய குருவுக்கு சந்திரன் நட்சத்திரம் கொடுக்கிறாரு. குரு பகவானுடைய வீட்டில் சந்திரன் இருக்கிறார். சந்திரன் குரு பகவான் எங்கே இருக்காரோ அந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருக்கிறார். அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு பாதையை தானுங்க காட்டும், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாதுங்க. அப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னா ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஊருப்பட்ட சனம் இருக்காங்க, லட்சம் பேர் இல்லை, கோடி பேர். அப்போ ஒவ்வொருத்தரையும் இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாதுங்க. உங்களுக்கான பாதை இதுதான், உங்களுக்கான தருணம் இதுதான், உங்களுக்கான நேரகாலங்கள் இதுதான்னு ஒரு வழியை தான் காட்டும். அப்படி சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதை தான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை. பொதுவாக சிம்மராசியில் இருக்கிறாங்கன்னா சிம்மராசியில் கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க, ஒரு 10 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கோடி பேரும் சுய தொழில் செய்யணுன்ற எண்ணத்துக்கு வரமாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணம் இருக்கும், ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது சாதகமான நேரம். அதுபோக படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம், நான் ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்யணுங்க, வெளியூர் போகணுங்க, வெளிநாடு போகணுங்க அப்படின்னா அதுக்கும் இது சிறப்பான ஒரு தருணம் தான். ஏன்னா புதன் சூரியன், அதாவது தனஸ்தானாதிபதியும்
சூரிய பகவானும் ஒரே பாவகத்தில் புதனாதித்ய யோகமாக வராங்க 4ஆம் தேதியிலிருந்து, ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து. ஏன்னா ஜனவரி 14ஆம் தேதி தான் சூரிய பகவானுக்கு பயிற்சி. 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6வது பாவகத்துக்கு மறைஞ்சி பகையாவார். அப்போ 14 நாள் நமக்கு நல்லா இருக்குது, 5வது பாவகத்தில் தான் இருப்பார். ஆனால் 4ஆம் தேதி தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகம் வரத்துக்கும் வெளியூர் போகிறதுக்கும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இடமாற்றங்களெல்லாம் நிறைய பேருக்கு வரும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? இப்போ வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற இடத்துல தான் இருக்கிறீங்க, நான் மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்கிறேங்க அப்படின்ட்டு யாராலையும் சொல்லிட முடியாதுங்க. என்ன ஒன்று, மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை பக்கத்தில் படுத்துக்கிட்டு குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அதாவது நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் தான் சரியாக இருக்குது. அப்போ வேலையில் ஒரு மாற்றம் வருவணும் இல்லையா? வேலையில் மாற்றம் வந்தால் தானே சம்பள உயர்வு வரும். சம்பள உயர்வு வந்தால் தானே நம்ம கடனை கட்டுவோம். 4ஆம் தேதியிலிருந்து, ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 5வது பாவகத்துக்கு, சிம்மராசிக்கு 5வது பாவகத்துக்கு குரு பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய தனகாரகனுடைய வீட்டில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம், சரியான நேரம், அற்புதமான நேரம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுபோக உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. தீராத தலைவலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, கை வலி இருக்குது. சார் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் தர்மம் வேண்டாமா? நேரம் சரியாக இருந்தால் உடம்புல இருக்கிற நோய் நொடி சரியாக போயிடுமா? ஏன் சார் சரியாக போகாது? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எவ்வளையோ மருத்துவம் பார்த்து தீராத வியாதியெல்லாம் 4 மாதத்தில் போயிடுவாங்க, 6 மாதத்தில் போயிடுவாங்கன்னு சொன்னவங்கெல்லாம் 6 வருஷம் 10 வருஷம் உசுரோடு இருந்தது நம்ம பார்த்தது இல்லையா? இந்த பிரபஞ்சத்துக்கு மிஞ்சி ஒரு சக்தி இல்லைங்க. நம்ம உடம்பே மருத்துவர்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆகாதது ஏதாவது சாப்பிட்டோம்னா அடுத்த அரை மணி நேரத்தில் வாமிட் எடுத்துருவோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த தருணம் உங்களுக்கு சாதகம். ஏன்னா உடலஸ்தானாதிபதி புதன் சூரிய பகவானோட, அதாவது சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து அஸ்தமனம் இல்லாமல், ஏன்னா சூரிய பகவான் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி பூராடம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருப்பார். நமக்கு புதன் உடல்ஸ்தானாதிபதி மூலம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய சாரத்தில் இருப்பார். அப்போ 2 பேருக்கும் ஏகப்பட்ட டிஸ்டன்ஸு. அது யோகம், புதனாதித்ய யோகம். இந்த புதன் என்ன பண்ணுறாருன்னா கேது பகவானுக்கு வீடு கொடுத்துட்டு கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பார். பரிவர்த்தனை, நல்ல பரிவர்த்தனை. இது எல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கும்போது உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான நேரம். சில பேர் புத்திர பாக்கியத்துக்காக ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக 10 வருஷமாக முயற்சி பண்ணியிருப்பாங்க. மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் நிற்கலைங்க அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஜனவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த குரு பகவானுடைய பார்வை பார்ப்பார். ஏன்னா குரு பகவான் தானே புத்திரகாரகன். குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் புத்திரஸ்தானத்தில் இருப்பார். பரிவர்த்தனை, அருமையான பரிவர்த்தனை. இதனால் புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. அது இயற்கையாக செயற்கையாக அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த நேரத்தில் 100% பிள்ளை செல்வம் பெருகும். பூர்வீகத்தில் இருந்து என்னால் வெளியே போகவே முடியல சார், பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடவே முடியலன்னா ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதிக்குள்ளார இந்த 10 நாளில் இதுக்கும் நல்ல ஒரு நேர காலங்கள் தான். அதுபோக ஜனவரி மாதம் 14 தேதிக்கு மேலே 23 தேதி வரை சிம்ம ராசியாதிபதி 6வது பாவகத்தில் மறைவார். அப்போது யாருடைய சாரம்? தன்னுடைய சுயசாரம் குரு பகவானுடைய பார்வை வாங்குவார்.
வியாபார ரீதியாக முதலீடு போட வேண்டாம். இந்த நேரத்தில் சுயதொழில் செய்கிறதுக்கு 4ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான நேரம்னு சொன்னேன். 14 தேதிக்கு மேலே 23ஆம் தேதி வரை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு காசு பணம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து கொஞ்சம் சூதானமாக இருங்க. ஏன்னா சூரிய பகவான் பகையாவார், தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் வருவார். அப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பார். சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறது சரியில்லை. உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய விநாயகர் அவதரித்த நட்சத்திரம் ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 23ஆம் தேதி வரை மகர சூரியனா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருப்பார். அது சிறப்பு கிடையாது. 23 தேதி வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக இருங்க. 23 தேதிக்கு மேலே குரு பகவானுடைய பார்வையில் சூரிய பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் வரார். அந்த நேரம் நல்லா இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்க எத்தனையோ பேர் மன வாழ்க்கையில் சங்கடப்பட்டு இருந்தால் இந்த நேரம் நல்லா இருக்கும். மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கி நிம்மதி சந்தோஷம் பிறக்கப்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கிறது மட்டும் இல்லை, திருமணத்தில் இருக்கிற தடைகளும் சரியாகும். திருமண ஸ்தானாதிபதி சிம்மராசிக்கு யாருங்க? சனி பகவான். திருமண ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் திருமணக்காரகனை சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பாங்க. உங்கள் ராசியாதிபதி சனி பகவானுடைய வீட்டில் திருவோணம் நட்சத்திரம் ஐன சுகஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில். இதனால் ஜனவரி மாதம் 23 தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அது திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி. திருமணம் ஆனவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் சேர போகிறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு ஜனவரி 14 தேதிக்கு மேற்கொண்டு நிச்சயிக்கப்படுது. அப்போது ஜனவரி 14 தேதிக்கு மேலே இல்லை, ஜனவரி 23 தேதிக்கு மேலே சூரிய பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் வரும் பொழுது தான் இந்த மாதிரி பலன் ஏற்படும். நான் மீண்டும் சொல்கிறேன், நம்ம மனசால் எல்லா விதமான எதிர்பார்ப்பும் இருக்கும். சொந்தமாக வீடு வாங்கணும், காரு வாங்கணும், பைக்கு வாங்கணும், நினச்ச நேரத்தில் கல்யாணம் பண்ணணும், வாரிசு ஆம்பளை புள்ளியாக பிறக்கணும், நாம் தனியாக தொழில் செய்யணும். இதெல்லாம் நம்ம மனசால் இந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் இருக்க தான் செய்யும். நமக்கு எந்த நேரத்தில் எந்த பிராப்தம் இருக்குதுன்ட்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். விதியை விட ஒரு மிகப்பெரிய சக்தி எதுவுமே இல்லை. அந்த விதி என்னன்றதை தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜாதகம் இல்லாமல் நேர காலங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம பிறந்த உடனே இந்த நட்சத்திரத்தில் இந்த எழுத்தில் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணுது. எத்தனையோ பேர் நட்சத்திரப்படி பேர் வைக்கிறது இல்லைங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணுறது அப்பயே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த நேரத்தில் எந்த மாதிரி செயல் செய்தால் சரியாக இருக்குன்றது பார்த்து செஞ்சிங்கன்னா நஷ்டம் இருக்காது, நிறைவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். சரிங்க, ஜனவரி மாதத்தில் சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, பயன்படுத்திக்கோங்க. நேரகாலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாது, நேரகாலங்களோடு சேர்ந்து நாமளும் பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.